கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷ தரிசனம் பண்ணிட்டு வரோம் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதம், பிரமாதமான அருள் வாக்கு, சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய அருள் வாக்கு இல்லை? நம்ம பயப்படுறதே என்ன? நம்ம முன்னேறி செல்ல முடியுமா, யாராவது தடுப்பார்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நமக்கு பின்னாடி யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இது ரெண்டு பயத்தையும் போக்குகிறார். இந்த ரெண்டு பயத்தையும் போக்கி உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன், தைரியமாக நீ முன்னேறி செல்லுன்னு நம்மளை பார்த்து சொல்கிறார். இது உண்மையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்மெல்லாம் தைரியமாக முன்னேறுவதற்கு சாய்நாதர் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஆசீர்வாதத்தை அற்புதமாக பெற்றுக்கொண்ட 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஜெயலக்ஷ்மி அவர்களுக்கு சகோதரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று வீட்டில் நடந்தது. திருமணத்திற்கு போயிட்டு வராங்க, வீட்டில் யாருமே இல்லை. நகைப்பொட்டியை திறந்து பார்த்தா 10 லட்சம் மதிப்புள்ள நகைகள் காணவில்லை. எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? சகோதரி கலங்கவே இல்லை, நேராக பாபாட்ட போய் நின்னாங்க. பாபா, நீங்கள் அதை கண்டுபிடிச்சி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்துங்கள் அப்படின்னாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சவிதா அவர்களுக்கு சகோதரிக்கு 2 கோரிக்கை. ஒன்று, மகனுக்கு நல்வாழ்வு வேண்டும், அவனுக்கு அற்புதமாக வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல். அடுத்து சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்று வேண்டுதல். சகோதரி என்ன யுக்தியை கையாண்டார்கள், பாபா அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சாரதா அவர்களுக்கு சகோதரின் அற்புதத்தின் மூலமாக பல பேரின் கேள்விக்கு இன்றைக்கி விடை கிடைக்கப் போகுது. அது என்ன கொஸ்டின்ங்கிறது நான் அங்கே அற்புதம் நடக்கும்போது சொல்கிறேன். சகோதரிக்கு 2 அற்புதங்கள். தாயாருக்கு ஒரு அற்புதம், சகோதரின் அக்காவுக்கு ஒரு அற்புதம். பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், அற்புதங்கள் நிகழும் அப்படின்றதுக்கு உதாரணமாக 2 அற்புதங்கள் சகோதரிக்கு. இந்த 3 அற்புதங்களும் எப்படி பிரமாதம் அப்படின்னா, கேரளாவை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு சகோதரிக்கும் 2 அற்புதங்கள். தாயின் உடல்நிலை மிகவும் மோசமடைகிறது. சகோதரி பிரமாதமாக தங்கைக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதை செய், நான் இதை செய்கிறேன், என் வீட்டில் நான் இதை செய்வேன், நீ அங்கே ஹாஸ்பிட்டலில் இதை செய்யணும். அற்புதமாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்திட்டார். அதே போல் சகோதரிக்கு ஒரு பிரச்சனை, உடல்நிலையில் பின்னடைவு. பாபாவே வருகிறார், வந்து அற்புதம் நிகழ்த்துகிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை நமக்கு கொடுத்த சாய்நாதர் சொல்லுகின்ற ஒரு பிரமாதமான வாக்குறுதி, உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன், தைரியமாக நீ முன்னேறி செல்லுங்கிறாரு. நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா, திரும்பியே பார்க்க வேண்டாம், முன்னாடி பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதா. ஏன்னா முன்னாடியும் சாய்நாதர் இருக்கார், பின்னாடியும் சாய்நாதர் இருக்கார். நமக்கு வேற என்னங்க வேணும்? நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய கருணை மகான் நம்ம கூட நடந்து வராருங்கும் போது சாதாரண விஷயம் இல்லை அது. இன்னும் கரெக்டாக சொன்னால், நம்மை சுமந்து கொண்டு நடப்பதே சாய்நாதர் தான். அதான் உண்மை இல்லைங்களா? ஒரு கிருஷ்ணனோட கதை இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அற்புதமாக இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் லைக் பண்ண யூடியூப்பில் அப்படி வைடு கவரேஜாக அந்த நிகழ்ச்சி செல்கிறது. அப்படி செல்லும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சமீபத்தில் பாபா என்னை இலங்கை அழைத்திருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் போயிருந்தேன். 3 நாட்கள் இலங்கையில் இருந்தேன். மிகப்பெரிய கொண்டாட்டம். அவிசாவிளையில் பிரம்மாண்டமான ஆலயத்தின் கும்பாபிஷேகம், பிராண பிரதிஷ்டை விழா அற்புதமாக நடைபெற்றது. கூட்டம், பிரமாதமான கூட்டம். அவ்வளோ கூட்டமும் எந்த சலனமுமின்றி அற்புதமாக வரிசையாக நின்று சாய்நாதரை தரிசனம் செய்தார்கள். கண்கொள்ளா காட்சி அது. சாய்நாதர் அற்புதமாக கருணை வடிவாக உட்கார்ந்துருக்கிறார் அங்கே. நான் பார்த்து உண்மையில் பிரமிச்சு போயிட்டேன். அற்புதமாக இருந்தார் சாய்நாதர். ஒரு பிரமாதமான கூட்டு பிரார்த்தனை செய்தோம் எல்லோருக்காகவும்.
மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் அங்கே பிரமாதமாக கூட்டு பிரார்த்தனை செய்தோம். எல்லா சகோதரிகளும் கலந்து கொண்டார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சகோதரிகள் நிறைய பேரை சந்திக்கின்ற வாய்ப்பை, ஆசீர்வாதத்தை எனக்கு சாய்நாதர் கொடுத்தார். எவ்வளோ சகோதரிகளை மீட் பண்ணேன். அண்ணான்னு எவ்வளோ பாசம். உண்மையிலே நான் நிகழ்ந்துட்டேன். நான் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். இலங்கைக்கு வர வைத்தது இதற்காகத்தான் நினைக்கிறேன். உன் சகோதரிகள் எல்லாரையும் பார்த்து விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கடகடன் சேர் எடுத்து போட்டு என் பக்கத்தில் உட்காந்து, உங்கள்கிட்ட சகோதரிகள் மட்டும்தான் அற்புதம் சொல்லுவாங்களா, சகோதரர்கள் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி நான் அதிர்ச்சியாக பார்த்தேன். என்னடா அது சண்டை போடுறதுக்கு வந்து உட்காந்துருக்காரான்னா, அப்புறம் அவரே கூல் ஆகிட்டார். இல்லை சார், நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஏன்னா நீங்கள் சகோதரிகள் தான் நிறையா சொல்கிறீங்க. இல்லை சார், என்கிட்ட சொல்கிறது அவங்க தான், சகோதரர்கள் கம்மியாக தான் சொல்கிறாங்க. அந்த அற்புதத்தையும் சொல்கிறேன்னா, அவர் ஒரு அற்புதம் சொல்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அற்புதம் நம்ம கூட சீக்கிரம் சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அற்புதமான விஷயத்தை எனக்கு நடத்தி கொடுத்ததற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அப்புறம் என்கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருக்க விஷயம், ஆனால் அவிசாவில் வீடியோ எப்போ போடுவீங்க? நான் ஆலயத்தில் வீடியோ கேட்டிருக்கேன். அவங்க எவ்வளோ சீக்கிரம் அனுப்புகிறாங்களோ அதை அற்புதமாக டெலிகாஸ்ட் பண்ணுவோம். நம்ம எல்லோரும் தரிசனம் பண்ணுவோம். ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தின் தரிசனம் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். வாங்க இப்போ பிரமாதமாக இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஜெயலட்சுமி அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது? அதுதான் பிரமாதமான விஷயம். சகோதரி சென்னையில் வசிக்கிறாங்க. சகோதரிக்கு தாயார் இருக்காங்க. அவங்க உடல்நலம் பாதித்தவர்கள், படுத்த படுக்கையாகவே இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 2 கேர்டேக்கர் போட்டிருக்காங்க. பகலில் ஒருத்தர், இரவில் ஒருத்தர். ரொம்ப தங்கமானவங்களாம். அவங்கள எந்த குறையுமே சொல்ல முடியாதுன்னா, ரொம்ப நல்லவங்கண்ணா 2 பேருமே. என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அம்மாக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இது போன்றதான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அன்று எனக்கு ஒரு திருமண வரவேற்புக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இந்த பகல் கேர்டேக்கர் போய் அந்த இரவு கேர்டேக்கர் வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் இப்போ திருமணத்துக்கு போகிறேன், மேக்ஸிமம் 8-8:30க்குள்ளே வந்துடுறேம்மா, நீங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குங்கன்னு. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. இருந்தாலும் என் கடமை நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு நான் திருமணத்திற்கு கிளம்பி போயிட்டேன். நான் வருவதற்கு 10 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அம்மாவை போய் பார்த்தேன். அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கேர்டேக்கர் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாம் விசாரிச்சுட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் என்னுடைய நகைகளை கழட்டி அந்த பொட்டிக்குள் வைக்கலாம்னு பார்க்கும்போது தான் பார்க்குறேன், பொட்டி காலியாக இருக்குது. அந்த பொட்டியின் மதிப்பு, அந்த பொட்டியில் இருந்த நகைகளின் மதிப்பு 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் நான் கலக்கமே அடையலை. ஏன்னா என் வீட்டில் சாய்நாதர் பாதுகாப்பாக இருக்கார்னு எனக்கு தெரியும். எனக்கு நேராக பாபாட்ட போனேன். பாபா, இந்த நகை திருடு போயிருக்கு, இவங்க மட்டும்தான் இருக்காங்க, ஆனால் நான் அவங்கள சந்தேகப்பட முடியாது. அப்படி யாரையும் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுறக்கூடாது. யார் வந்தாங்க, யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அதை பெற்றுக் கொடுப்பீர்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சாய்நாதர் மேலே. அதை பெற்றுக் கொடுப்பார்னு சகோதரி பிரமாதமாக பாபாட்ட பேசிட்டு கரங்களை கூப்பி கண்களை மூடி சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். சாய்நாதர் ஒரு உணர்வை கொடுக்கிறார். அந்த கேர்டேக்கர் அம்மாவோட பையை சோதனை செய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. சகோதரி திடுக்கிட்டு கண் விழிக்கிறாங்க. என்ன பாபா, நான் அவங்கள சந்தேகப்படக்கூடாதுங்கிற, நீங்கள் அவங்கள தான் சந்தேகப்பட சொல்கிறீங்க. சரி பாபா, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா அங்கேருந்து வந்து, எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுங்களா அந்த மாதிரி ஏதோன்னு கேட்குறாங்க. சகோதரிக்கு இப்போ சந்தேகம் வலுக்கிறது. சாய்நாதரின் கூற்று உண்மையாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அம்மா நீங்கள் வெளியில் உட்காருங்க, நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன், நீங்கள் படுத்துக்குங்க, நான் உங்களுக்கு மாத்திரை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு நான் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம்னு சொல்லிவிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அம்மாவை பார்க்குறாங்க. அந்த சகோதரியின் பையை சோதனை செய்கிறார்கள். அந்த பையில் அத்தனை நகை இருக்குது. சகோதரி பாபாவுக்கு அங்கேருந்து ஒரு நன்றியை சொன்னாங்க. பாபா, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து ஒரு துணியில் கட்டிக்கிட்டு உள்ளத்துக்கு வச்சுக்கிட்டு வெளியில் வந்து அந்த சகோதரிக்கு ஒரு மருந்தையும் கொடுத்துட்டு, நீங்கள் தூங்குங்க, உள்ளே போய் தூங்குங்க, அம்மாவோட தூங்குங்க, நான் என் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமில் இருந்திருக்காங்க. 10வது நிமிடம் அந்த கேர்டேக்கர் வந்து கதவை தட்டுறாங்க. நேராக காலில் விழுந்துட்டாங்க. அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், வறுமையின் காரணமாக இது நிகழ்ந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிக்கிட்டு கதறாங்க.
சகோதரி அவங்கள அப்படி கருணையோடு எழுப்பி, அம்மா நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நான் மன்னித்து அனுப்பிச்சி விட்டேன்னா அந்த கருணை தெய்வம் எனக்கு காண்பித்து என்னுடைய நகையை காப்பாற்றி கொடுத்ததுன்னாங்க. அதான் உண்மை. சாய்நாதரை நம்பும்போது நம்முடைய எந்த பொருளும் நம்மை விட்டு போகாதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்பிக்கையோடு சாய்நாதரை அணுக வேண்டும். அதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டு வரேன். அவரை நம்புங்கள், அவர் நமக்கு வழிகாட்டுவார், பிரமாதமாக வழிகாட்டுவார். அவர் தான் சொல்கிறாரே, உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன்கிறார் இல்லைங்களா? அதனால் கவலையே பட வேண்டாம். இப்படி சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தினார்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி சவிதா அவர்களுக்கு பாருங்கள், அமர்க்களப்படுத்தியிருக்கார். சகோதரி சாய்நாதரின் தீவிரமான பக்தர். மகன் காலேஜ் முடிக்கிறாரு, வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கார். நேரு பாபாட்ட தான் போனாங்க. பாபா, அவனுக்கு ஒரு அற்புதமான வேலை வேண்டும், நீங்கள் தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு கோபுரம் டிவிலேருந்து ஒரு பிரமாதமான மந்திரம் கொடுத்துருக்காங்க. ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம். இந்த ஸ்லோகத்தை 18 முறை எழுதுவேன், தினமும் எழுதுவேன். அதுபோக சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன். இது 3ஐயும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என் மகனுக்கு அற்புதமான வேலையை பெற்றுக் கொடுப்பீர்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. பாருங்கள் எப்படி வழிபாடு பாருங்கள். இந்த வழிபாடு தான் பெஸ்ட்டு. பாபா நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிரமாதமாக செஞ்சு கொடுப்பார். 1 வருட காலம் ஃபுல்லாக நான் நம்பிக்கையோடு எழுதினேன்னா அதற்கு பலன் சாய்நாதர் கைமேல் கொடுத்தார். என் மகனுக்கு ஒரு 9ஆம் தேதி இன்டர்வியூ நடந்தது. அற்புதமாக பாஸ் பண்ணிட்டான். இன்டர்வியூவில் ஜெயிச்சு வந்தான். அடுத்த வியாழக்கிழமை ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. அடுத்த வியாழக்கிழமை ஜம்முன்னு ஜாயின் பண்ணிட்டான்னா சாய்நாதர் அவன் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து அற்புதம் நிகழ்த்தினார். அதான் உண்மை. எதற்காக நமக்கு தொடர்ந்து இப்போ இந்த வேலைவாய்ப்பை பற்றியே பாபா சொல்லிட்டு வர்றாரு எல்லா எபிசோட்லையும். எதற்காகனா, நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, சகோதரர்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, வேலைக்காக காத்திருக்கிறோம்னு சொல்லி. உங்கள் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை விளக்கை ஏற்றுவதற்காகத்தான் சாய்நாதர் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார். நம்பிக்கையோடு மந்திரம் எழுதுங்கள், நம்பிக்கையோடு சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படியுங்கள், நம்பிக்கையோடு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள். இந்த தம்பி கிடைச்சா மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். அற்புதம் நிகழ்த்துவார் சாய்நாதர். சரி, சகோதரிக்கு இந்த அற்புதம் தானான்னு கேட்டால், அண்ணா இது போன புத்தாண்டுக்கு எனக்கு பரிசாக கொடுத்தாருண்ணா பாபா, இந்த புத்தாண்டுக்கு நான் கனவு கண்ட ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்தாருங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாருக்கும் அது கனவு தான். ஒரு சொந்தமாக ஒரு வீடு கிடைக்காதா? நான் இப்போ சொன்ன உடனே எல்லா சகோதரியும் வந்து உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஏன்னா இந்த சொந்த வீடு கனவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த சொந்த வீட்டில் போய் உட்காந்து அந்த சுகமே தனி தான் இல்லையா? சாய்நாதர் உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சகோதரி பாருங்கள், அதற்காக சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டில். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத ஆரம்பித்தேன்னா பிரமாதமான நாள். சாய்நாதர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார்? அந்த நகர் பேர் பாருங்கள், அசத்தி விட்டுட்டார். காமகோடி நகரம். சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் பிளாட் நம்பர் கேட்டிருக்காங்க 306. பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்கள். இதெல்லாம் விட அடுத்து ஒரு ஆசீர்வாதம், சிறப்பான ஆசீர்வாதம் பாருங்கள். வீடு கட்டுறதுக்கு செங்கல் வாங்கியிருக்காங்க சகோதரி. நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன் பாருங்கள். செங்கல் வந்து இறங்குது. சகோதரி செங்கலை பார்க்கிறார்கள், கண்களில் கண்ணீர் கொட்டுது. ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அந்த செங்கலில் சாய்னு போட்டிருக்கேன். அந்த கம்பெனி பேர் சாய். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? அவர் தான் சொல்கிறாரு, உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன். இப்போ சகோதரி வீடு ஃபுல்லாக காவலாக இருக்கார். எந்த செவர் எடுத்தாலும் சாய் இருப்பார். அதுதான் சாய்நாதர். நம்ம நம்பிக்கையோடு வழிபடும் போது இப்படி தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். பிரமாதமாக ஆசீர்வாதம் கொடுப்பார். எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நம்ம கூடயே இருப்பார் சாய்நாதர். சகோதரிக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரோ அதுபோல் சொந்த வீட்டிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைப்பது உறுதி, சத்தியம். அற்புதமாக இப்படி 2 அற்புதம் பண்ணார்னா, சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த சகோதரி சாரதா அவர்களுக்கு, சகோதரி என்கிட்ட பேசும்போதே, அண்ணா ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். எங்கள் அம்மா 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அற்புதம் சொன்னாங்க, நீங்கள் அதை சொல்லவே இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ நான் திருப்பி சொல்லுவேன், அந்த அண்ணா சொல்லுவாருன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் அற்புதங்களுக்குள்ளே போகிறேன். நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன். ஏன்னா சகோதரிகள் வரிசையாக சொல்கிறீங்க இல்லையா, இந்த வாரத்தில் இந்த 8 பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எபிசோடுக்கு 4 பேருங்கிற மாதிரி போடுவேன். ஆனால் சாய்நாதர் அதை மாற்றி அமைப்பார். அற்புதமாக அந்த 4 பேரையுமே மாற்றிருக்கார். சில நேரம்
சில நேரம் 2 பேர் மாற்றிருக்காரு, சில நேரம் 3 பேரை மாற்றிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் அவர் எப்போ ஆசீர்வாதம் பண்ணுறாரோ உங்கள் அற்புதம் டெலிகாஸ்ட் ஆகும் பிரமாதமாக. அதான் இந்த சகோதரிக்கு சொல்கிறேன். இந்த சகோதரி மூலமாக எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நான் அதை யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாரோட அற்புதங்களையும் சாய்நாதர் செலக்ட் பண்ணுவார், நம்மள்கிட்ட கொடுப்பாரு. பிரமாதமாக அதை நம்ம சொல்லுவோம். நம்ம சரி, என்ன நடந்தது? சகோதரிக்கு 2 அற்புதங்கள். நம்பிக்கையோடு சாய்நாதரின் பாதங்களை பற்றி கொண்டால் நன்மைகள் நடக்கும். நம்பிக்கையோடு சாய்நாதரின் மந்திரங்களை சொன்னால், நம்பிக்கையோடு சாய்நாதரின் விளக்கு பூஜை செய்தால் நன்மைகள் பெருகும். அப்படிங்கிறது தான் பிரமாதமாக நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதன் இந்த அற்புதத்தின் மூலமாக. என்ன நடந்தது அதை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். சகோதரியின் அம்மா, இவங்களுக்கு 2 சகோதரி, 2 அக்கா இருக்காங்க. இது கடைசி பொண்ணு. இவங்க அம்மா இந்த வரலட்சுமி நோன்பு பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ஒரு முகம் வச்சு பண்ணுவாங்க. அழகான முகம் வீட்டில் எல்லாம் நம்ம வச்சுருப்போம். நம்ம அது ட்ரெடிஷ்னலாக வரும் நம்ம வீட்டில். அந்த முகம் தொலைஞ்சு போச்சு, எங்கேயோ மறந்து வச்சுட்டோம்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க அம்மாலாம். இங்கேயும் அதான் நடந்தது. இந்த வீடு மாற்றினதில் எங்கேயோ தூக்கி வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. அம்மாவுக்கு தேடுன்னு தேடுறாங்க. ஏன்னா நோன்பு நெருங்கிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இரவெல்லாம் தேடியாச்சு, 2 மணி வரைக்கும் தேடியாச்சு. 3 சகோதரிகள் இருந்து வந்துட்டாங்க. என்னம்மா அது, பூசு கூட வாங்கிக்கலாமா? பூசெல்லாம் வாங்கக்கூடாது, அதுதான் வேணும் எனக்கு அந்த முகம் என்னமோ ஒரு அம்சமாக இருக்கும், நமக்கு ராசியான முகம் நம்ம வீட்டுக்கு. அதனால் சரி, நான் காலையில் தேடுற ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க அம்மா. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே படுக்கையில் உட்கார்ந்து கொண்டே சாய்நாதரிடம் பிரார்த்தனை. பாபா, நான் இப்போ குளிச்சுட்டு உங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு உங்கள் முன்னாடி உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 18 முறை சொல்லிவிட்டு தேட ஆரம்பிப்பேன். நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். நான் ஸ்லோகம் சொல்லிவிட்டு தேடுவேன், அதை நீங்கள் கண்டுபிடித்து கொடுப்பீர்கள். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சகோதரிக்கு. நேராக போனாங்க, குளித்தாங்க, நேராக பாபா முன்னாடி விளக்கேற்றினாங்க, உட்காந்தாங்க. ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் 18 முறை சொன்னார்கள். இப்போ எந்திரிச்சாங்க. சகோதரிக்கு ஏதோ ஒரு உணர்வு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நேராக அங்கே கை வைக்கிறாங்க. அடுத்த 5வது நிமிடம் அந்த முகம் கிடைக்கிறது, தாயின் முகம் கிடைக்கிறது. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி பிரமாதமாக வரலட்சுமி நோன்பை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த அற்புதத்தை. ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னால் நான் கேட்டேன்னா இந்த அற்புதம் சொல்ல. இன்றைக்கி தான் பாபா சொல்ல வச்சுருக்காரு. என்ன எதற்காக சொல்ல வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது இன்னும் 2-3 எபிசோடில் அதுக்கு விடை கிடச்சிருமா நமக்கு. சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை. சகோதரிக்கு இன்னொரு மகள் இருக்காங்க. அதாவது இப்போ நம்மகிட்ட இந்த அற்புதத்தை சொன்ன சகோதரியின் அக்கா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை வேணும், அதற்காக அப்ளை பண்ண போகிறாங்க. அதற்கு சகோதரி கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் 5 விளக்கு பூஜை. இந்த 5 விளக்கு பூஜையின் மகிமையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லா எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். சகோதரிகள் இப்போ இலங்கையில் கூட எங்கிட்ட நிறையா பேர் டிக்ளேர் பண்ணது. ஆனால் அந்த 5 விளக்கு பூஜை வெரி பவர்ஃபுல் பூஜைனா நாங்கள் எல்லாம் வீட்டில் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மாதத்திற்கு 2 முறை 3 முறையெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னா எங்களுக்கு அற்புதமாக பலன் கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே செய்யணும். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படி அது எடுக்க முடியலன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் ஒரு அற்புதமான பூஜை. இந்த 5 விளக்கு பூஜையை சகோதரியின் மகள் செய்கிறார்கள். அற்புதமாக செய்கிறார்கள். 5 நாட்கள் பிரமாதமாக முடியுது. 6வது நாள் இவர்கள் எதிர்பார்த்த அந்த பெரிய நிறுவனத்திலிருந்து இன்டர்வியூ வருது. போய் அட்டன் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க, வேலை கிடைக்கிறது. இப்போ நம்மள்ட்ட சொன்ன சகோதரி சாரதா சொல்கிறாங்க, எங்கள் அக்காவோட அப்படி அந்த ப்ரொஃபைலே மாறிடுச்சுன்னா பிரமாதம் ஆயிட்டாங்க. அவங்க அக்கா ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அக்காவுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம். சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கார். இது வரைக்கும் நிறைய மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் நடந்திருக்கு. இந்த 5 விளக்கு பூஜை செய்த பிறகு பெங்களூர்லேருந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தான் லெட்ரு போட்டோம், உடனே நாளைக்கு வரேன்ட்டாங்களே, இது உண்மைதானா இல்லையா? சரி பாபாட்டே கேட்டுருவோம். ஏன்னா பாபாவின் தீவிரமான பக்தர் இவங்க. ஆனால் 8 மணி ஆகிடுச்சு, கோயில் முடி இருப்பாங்களா, நம்ம ட்ரை பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு சகோதரி வண்டி எடுத்துக்கிட்டு நேராக பாபா ஆலயத்துக்கு போகிறாங்க. பாபா ஆலயத்துக்கு போனால் அங்கே கூட்டம் இல்லை. பாபா எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களான்னு தெரியுமா? இந்த ரிசப்ஷன், கல்யாண ரிசப்ஷனில் இந்த பெரிய பெரிய பூ வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மலர்களாக டெக்கரேட் பண்ணியிருந்திருக்காங்க. சகோதரி சாரதாவின் கண்களில் கண்ணீர் அப்படியே. ஏன்னா இவங்க என்ன கேள்வி கேட்கலான்னு நினச்சி வந்தாங்களோ அங்கே பதிலாக சாய்நாதர் இருக்கிறார். நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம கேள்வி கேட்டால்
சாய்நாதர் பதிலாக வருவாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்காரு பாருங்கள். நீ என்ன கேட்டு வந்த உங்கள் அக்காவுக்கு நாளைக்கு வராங்க, அந்த மாப்பிள்ளை ஓகே ஆகிடுமா, அதான் நான் கேட்க வந்தேன். நான் இப்போ காமிச்சிருக்கேன், என்ன காமிச்சிருக்கேன், ஒரு ரிசப்ஷனே நடக்கும்னு காமிக்கிறேன். எவ்வளோ அற்புதமாக காட்டுறாருல்ல. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சாய்நாதரை வணங்கினாங்க. பாபா நான் சக்ஸஸ் ஆன்னு ஓடி வரேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலை இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. எந்த பந்தாவும் இல்லை, எதுவும் இல்லை. மாப்பிள்ளை அவ்வளோ அழகாக சூப்பராக பேசுகிறாரு. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, உங்கள் பதில் என்ன டைரெக்டாக கேட்குறாங்க. அக்காவுக்கும் பிடிச்சிருச்சு, உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ மேரேஜும் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் சாய்நாதர் இல்லையா. இந்த 5 விளக்கு பூஜை ஒரு ஐஸ்வர்யமான பூஜை, நம் தேவைகளை அருளும் அற்புதமான பூஜை. சகோதரியின் மகளுக்கு 2 தேவை இருந்தது இல்லையா. ஒன்று வேலை மாற்றம், நல்ல வேலை மாற்றம், அதையும் கொடுத்தார். திருமணம் இருந்தது, திருமணத்தையும் பெற்றுக் கொடுத்தார். அதனால் என்கிட்ட கேள்வி கேட்குற நிறைய சகோதரிகள் எவ்வளோ கோரிக்கை வைக்கணும், எவ்வளோ கோரிக்கை வைக்கணுன்றீங்க. கோரிக்கையே வைக்க வேண்டாம். நீங்கள் கோரிக்கையே சொல்லாமல் 5 விளக்கு பூஜை செய்யுங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் சாய்நாதர். அதான் உண்மை. நம்பிக்கையோடு செய்ய வேண்டாம், அவ்வளோதான். அது ஒன்று தான் சாய்நாதர் வழிபாட்டு ரகசியமே. அதுதான், சாய்நாதரை நம்பணும். அவர் நம்பி அவர் பாதங்களை பிடிச்சிட்டோம்னா நமக்கு வெற்றி தான். அவர் தான் சொல்கிறாரே, உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேங்கிறாரு. இதோட நமக்கு வேற என்னங்க வேணும் இல்லைங்களா. முன்னாடியும் பிரச்சனை கிடையாது, பின்னாடியும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டும் நமக்கு கருணை தெய்வம் காவலாக இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே இல்லை. தைரியமாக நீ முன்னேறி செல்லுங்கிறார். நம்மட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால ஞானசாய் பாபாவின் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு பிரமாதமான அற்புதம், கேரளாவை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான 2 அற்புதங்கள் அதை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அமர்க்கடப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ பிரமாதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். समस्त दुरित गैत्वाराः श्री परमेश्वर प्रीत्यर्थम अद्य पूर्वोदये गुण सकल विषेदनाः विशिष्टादान् अस्यां मध्यमानादाः गोपुरं टीवी सर्व साई भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम धैर्य विद्युत आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवर्धेतमनोपदिलकाद्रगाणित्यर्थं धन धान्ये शिक्षण दान सकल सौभाग्यगाणित्यर्थं देहारोग्यता मनसंतोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं साईनाथ परिपूर्ण प्रसादाद कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थं मनसंतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ परिपूर्ण कृपा कटाक्ष फलसिद्ध्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः. पादारविन्दोः सदा नाम अद्यकरीज्यमः ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं तत्त्वातीतं गगनसदृढं तत्त्वमक्रियादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं साईनाथं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. चिदानन्दं साईनाथ गुरवे नमः. कां साईनाथाय नमः. ओं लक्ष्मीनारायणाय नमः. ओं कृष्ण राम शिव मारुत्यादि रूपाय नमः. ओं शेष सायिनी नमः. ओं गोदावरी तरश्रीवादिनी नमः. ओं भक्तहृदाय नमः. ओं सर्वकृतवादिनी नमः. ओं भूतावासाय नमः. ओं भूतभविष्यद्वर्जिताय नमः. ओं कालातीताय नमः. ओं कालाय नमः. ओं कालकालाय नमः. ओं कालदर्पदमनाय नमः. मृत्युंजयाय नमः. मर्दयाय नमः. मर्दयाभजप्रदाय नमः. जीवाधाराय नमः. ओं सर्वाधाराय नमः. भक्तावण समर्दाय नमः. ओं भक्तावण प्रतिज्ञाय नमः. अन्नवस्त्रदाय नमः. आरोग्ये क्षेमदाय नमः. ओं धनमाङ्गल्यप्रदाय नमः. दुर्गीहिताय नमः. पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः. योगेश महाय नमः. वत्पन्दवाय नमः. मार्गबन्धवे नमः. मुक्ति स्वर्गा पौर्णदाय नमः. ओं प्रियाय नमः. ओं प्रीतिवर्धनाय नमः. अन्तर्यामिनी नमः. स्थितात्मी आनन्दाय नमः. आनन्दाय नमः. परमेश्वराय नमः. परब्रह्मणे नमः. ओं परमात्मे नमः. ओं परमसुखदाय नमः. परमेश्वराय नमः. ओं ज्ञानस्वरूपिणी नमः. जगदम्बरे नमः. भक्तानां मातृदातुपितामहाय नमः. भक्तप्रदाय नमः. भक्तपराधिनाय नमः. भक्तानुग्रहे सादराय नमः. शरणागतवत्सलाय नमः. भक्तिशक्तिप्रदाय नमः. ज्ञाने वैराग्यदाय नमः. प्रेमप्रदाय नमः. संशय हृदय दुर्बल्ये पापकर्म वासनाक्षयकाय नमः. हृदयेन्द्रियाय नमः.
धर्मद्वन्द्वे नमः सुद्धरिताद नमः गुणादित गुणात्मने नमः अनंत कल्याण गुणाद नमः साईनाथ गुरुवे नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि ओम शिरडिपुरवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष निवारणं शिरडि साईनाथ दर्शनं शिरडिपुरवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रहं ज्ञान साईनाथ परिपूर्ण आशीर्वादं साईनाथ गुरुवे नमो नमः त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं गुरुवार गुरुवन्दनामृत्योर्मुक्षीयममृताः धनं धान्यं भगवत्रलाभं दधामस्वरं दीर्घमायुः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्य सदा शिवं शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् अनंतकोटि ब्रह्मांडनाथ राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இல்லை, மலர் கொடுத்த ஆசீர்வாதம். சகோதரிகள் எல்லாம் ஒரு எபிசோட்லேயே என்கிட்ட கேட்குறது, அண்ணா இன்றைக்கி ஏன்னா குருஜி வந்து மேலே தலையில் மலர் வைக்கவில்லைன்னு கேட்பீங்க. இன்றைக்கி எபிசோடு வந்தவுடனே நான் கவனித்தேன், ஜம்முன மலர் வச்சுருக்காரு. சாய்நாதரின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அத்தனையும் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் சாய்நாதர். அவர் தேவைகளை அருளும் தெய்வம்தான். இருந்தாலும் நம்ம திருப்திக்காக கேட்குறோம் இல்லையா, அதற்காகத்தான் மலர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார் பிரமாதமாக. சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் சேர்க்கிறோம். கேரளாவை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்கள். சகோதரிக்கு 2 அற்புதங்கள். தாயின் பிரச்சனையை சரி செய்து ஒரு அற்புதம், அடுத்து சகோதரியின் பிரச்சனையை சரி செய்து ஒரு அற்புதம். ஃபஸ்ட்டு தாயின் அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு சகோதரியின் பிரச்சனைக்கு வருவோம். நாகர்கோயிலில் இருக்காங்க சகோதரியின் தாய், அவங்க தங்கை எல்லாம் நாகர்கோயிலில் இருக்காங்க. சகோதரி வந்திருக்காங்க, இங்கே கேரளாவிலேருந்து நாகர்கோயிலுக்கு வந்திருக்காங்க, கிட்ட தான் அங்கே வந்திருக்காங்க. வந்த இடத்துல தாய்க்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, எல்லா டென்ஷனும் இருக்குது. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலான்னா அம்மா வரமாட்டேங்கிறாங்க. எல்லா அம்மாவும் இதுதான் பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போகலான்னா எனக்கு எதுக்கு டாக்டர், அதெல்லாம் வேணாம், தானாக சரியாயிடும்பாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க எல்லா அம்மாவும். அப்போ கரெக்டாக அவங்க சித்தி வராங்க, சித்தி திட்டுறாங்க, அம்மாவுக்கு இப்படி தானே இருந்தது, எவ்வளோ பிரச்சனையாச்சு, முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. டாக்டர்கிட்ட உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிற விஷயம், அம்மா எனக்கு தலையை ஸ்கேன் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா தலை சுற்றுதுங்கிறாங்க, அது என்னென்னு பார்க்கணும் அதை, ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி டிசீஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ நேராக ஸ்கேன் சென்டருக்கு போனாங்க, ஸ்கேன் எடுத்தாச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட் மாலையில் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அம்மாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சகோதரி மாலை கிளம்பி கேரளா போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு 6:30 மணிக்கு ட்ரெயின். தங்கச்சிட்டு சொன்னாங்க, நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ட்ரெயின் பிடிச்சி போயிட்டுருக்காங்க. ட்ரெயின் கிளம்பி கொஞ்சம் நேரத்திலேயே தங்கையிடமிருந்து ஃபோன், அழுகுறாங்க பயங்கரமாக. அக்கா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப சிக்கலாகிடுச்சுன்னு. என்னாச்சுன்னு ரிப்போர்ட் வந்தது, நாங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்தோம். ஆட்டோவிலேருந்து இறங்கும் போதே அம்மாவுக்கு ஒரு கையும் ஒரு காலும் வேலை செய்யலை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெச்சர் வச்சு தான் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு பயமாக இருக்குது, அழுதாங்க. நீ கவலையப்படாது, நான் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி உன் ஹேண்ட்பேக்கில் சாய்நாதரின் படம் இருக்குது, அந்த படத்தை எடுத்து அம்மாவோட தலைவாணி கீழே வை, நான் இங்கே மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், வேறு ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ட்ரெயினில் ஊருக்கு போயிட்டுருக்காங்க. போகும்போதே ஸ்தவன மஞ்சரி புத்தகத்தை எடுத்தாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்தவன மஞ்சரி முடிஞ்சது, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கு போய் ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிடணும் அம்மாக்காக அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஊருக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் அக்கா சொன்ன மாதிரி ஒரு பாபாவின் படத்தை எடுத்து அம்மாவோட தலைகாணி கீழே வச்சுட்டு சகோதரி பாபாவை ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஆயிடுச்சு, எந்த மாற்றமும் இல்லை. அங்கே சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2வது நாள் தங்கையிடமிருந்து மீண்டும் ஃபோன். சகோதரி பதட்டத்தோடு தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஐயோ என்னடா திருப்பியும் ஃபோன் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு எடுத்தால், அக்கா மிகப்பெரிய சம்பவம் நடத்திட்டாருக்கா சாய்நாதர்னா. என்னம்மா நடந்தது அப்படின்னா, டாக்டர்லாம் கூட அதிர்ச்சி ஆகிட்டாங்கக்கா. என்ன நடந்ததுன்னா, காலையில் அவங்க அம்மா பெட்டை விட்டு இறங்கி நடந்து போய் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாங்க. கை காலெலாம் கரெக்டாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோன்ட்டாங்க. இன்றைக்கி
நீ சாய்நாதருக்கு நன்றி சொல்லுக்கான்னு சொல்லிட்டு தங்கை சொன்ன உடனே சகோதரியின் கண்களில் கண்ணீர். மீண்டும் நன்றி சொல்வதற்காக சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ஃபுல்லாக படிக்கிறாங்க சகோதரி. 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த 2 மந்திரங்களும் என் தாயின் உயிரை காப்பாற்றியது, என் தாய்க்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றியதுங்கிறாங்க சகோதரி. உண்மை சத்தியம். நம்பிக்கையோடு சாய்நாதரின் மந்திரங்களை சொல்லும்போது சாய்நாதர் அற்புதம் நிகழ்த்துவார்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆனால் இன்னை வரைக்கும் அம்மா பிரமாதமாக இருக்காங்கன்னா அற்புதம் நடந்து போகிறாங்க, அவங்க தான் சமைக்கிறாங்க, எல்லாம் நடக்குது நான் வீட்டிலங்கிறாங்க. இதெல்லாம் நடத்தி காட்டுவார் சாய்நாதர். எப்படி நடத்தி காட்டுவார், எதற்காக நடத்தி காட்டுவார்? நம்ப வேண்டும் அவரை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை ரகசியம் அதில். சகோதரிக்கு இந்த அற்புதம் இப்படி அமர்க்களப்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா, அடுத்து சகோதரிக்கு ஒரு அற்புதம் பிரமாதப்படுத்தியிருக்கார் சாய்நாதர். சகோதரின் கண்களில் ஒரு பிரச்சனை, கண்ணில் வலி ஜாஸ்தியாக இருக்குது. கணவர்கிட்ட சொன்னாங்க, வாங்க டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னாங்க. நேரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் எல்லா செக்கப் பண்ணார். அம்மா இது வந்து நரம்பில் தான் பிரச்சனை மாதிரி இருக்குமா, நான் இருந்தாலும் ஒரு மருந்து கொடுக்குறேன், 15 days கண்டினியூஸாக சாப்பிடுங்க, அதன் பிறகு நம்ம என்னென்னு செக்கப் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு நீங்கள் வலி குறையலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சகோதரிக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இவர் பார்க்க முடியாது, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. இது ஏதாவது வேறு ஏதாவது மிகப்பெரிய வியாதியாக இருக்கும்போதெல்லாம் ஒரு கற்பனைக்கு போயிட்டாங்க. அதன் பிறகு சகோதரி சரணடைந்த இடம் சாய்நாதரின் பாதங்கள். சகோதரி சொன்னாங்க, பாபா 15 நாட்கள் டாக்டர் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு, இந்த 15 days சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் நான் கண்டினியூஸாக ஜபம் பண்ணுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. அதன் பிறகு 15 நாட்கள் கழித்தும் வலி குறைஞ்ச மாதிரி இல்லை, வாங்க நம்ம மெடிக்கல் காலேஜ் போயிடலாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க, டாக்டர் பார்க்குறாங்க. அங்கே டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்கிற விஷயம், அம்மா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், காலையில் 8 மணிக்கே வந்துடுங்க, எல்லா செக்கப் பண்ணோம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சகோதரி ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டார்கள். என்னடா அது இவ்வளோ தூரம் எல்லாம் சரியாக போகுன்னு நினச்சா இன்னும் சரியாக போகலையே, எல்லா டெஸ்ட்டும் பண்ணணுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. அப்புறம் அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்களே, என்னங்க பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சகோதரி மனசுக்குள்ளே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்களை ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப நாள் பழகினா மாதிரி ஒருத்தர் வர்றார். வந்து கணவர்கிட்ட சிரித்து பேசுகிறார், நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாரு. எனக்கு உங்களை தெரியலீங்களே அப்படின்னா, என்னங்க நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ள நான் வருவேன், உங்களை நல்லா பார்த்துருக்கேன், என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? இல்லை மனைவிக்கு கண்ணில் பிரச்சனை, டாக்டர் அடுத்த வாரம் தான் அப்பாயின்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணி விட்றேன்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ரிப்போர்ட்டையும் கையில் கொடுத்து, இப்போ நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்றாரு. நேர டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு, உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, சாதாரண நரம்பு மண்டல வலி தான், நான் மருந்து கொடுக்குறேன், எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் ஆகுது. அதாவது 15 நாட்கள் நான் படிப்பேன் பாபா, எனக்கு இந்த விஷயம் ஒன்றும் இல்லைங்கன்னு நீங்கள் செய்தி சொல்லணும்னு சகோதரி வேண்டிக்கிட்டாங்க இல்லையா, அதை எப்படி நிறைவேற்றி வைத்தார் பாருங்கள். டாக்டர் 1 வாரம் டைம் கொடுத்துட்டாரு. ஆனால் யாரோ ஒருவராக வந்து சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு அவர் வேறு யாரோ மாதிரி தெரிலடா, எனக்கு சாய்நாதர் தானா வந்தவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருனா, அற்புதமாக என் கணவரை தெரிந்தது போல் பேசி எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ண வச்சு டாக்டர்கிட்டையும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் தேடுறேன், அவரை காணவே காணும் நான் அவரை. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சாய்நாதருக்கு அங்கிருந்தே நன்றி சொன்னேன். நாங்கள் சாய்நாதர் தான் தெளிவாக சொல்கிறாரு, நீ என்னை தேடு, நான் ஓடி வருவேன், எந்த ரூபத்திலாவது என் உதவி உனக்கு கிடைக்குங்கிறார் இல்லையா, உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன்ங்கிறார். அப்புறம் எதுக்குங்க பயம் நமக்கு? பாருங்கள் எப்படி வரார் பாருங்கள். அதற்கு தான் இந்த அற்புதங்களெல்லாம் சொல்ல வைக்கிறார் நமக்கு. இப்படியெல்லாம் நடக்கும், நீ ஏன் கவலைப்படுறேங்கிற மாதிரி தான் இந்த அற்புதங்களை நம்மளை கேட்க வைக்கிறார், சொல்ல வைக்கிறார். பிரமாதமான 4 சகோதரிகளின் அற்புதங்கள் அமர்க்களப்படுத்தியிருக்கார் ஒரு சகோதரிக்கும். சகோதரி ஜெயலட்சுமி வீட்டில் அந்த 10 லட்ச ரூபா அங்கே தொலைஞ்சு போச்சு. சகோதரி அசரவே இல்லை, சாய்நாதர்கிட்ட போய் சொன்னாங்க, அடுத்த 15 நிமிஷத்தில் கிடச்சிருச்சு. அது அடுத்து சவிதா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம், மகனின் வாழ்வில் விளக்கேற்றிய ஒரு அற்புதம், சொந்த வீடு கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம். அது மட்டும் இல்லை, சாயின்னு ஒரு செங்கல் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டு, பிரமாதப்படுத்திட்டார். அடுத்த சகோதரி சாரதா வீட்டில் வந்து அமர்க்களப்படுத்திட்டார். அந்த முகம் காணும்னு அம்மா வாடுறாங்க, உடனே பெற்றுக் கொடுக்கிறார். சகோதரிக்கு திருமணமாக வேண்டும் வேண்டிக் கொள்கிறார்கள், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். அடுத்த சகோதரி கார்த்திகாவுக்கு பிரமாதமான அற்புதம், தாயின் உடல்நிலையை சீராக்கி ஒரு அற்புதம், சகோதரியின் உடல்நிலையை சீராக்கி ஒரு அற்புதம்.
இதெல்லாம் நடக்கும். இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் நடக்கும். அமர்க்கலப்படுத்துவார் சாய்நாதர். இதற்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மீண்டும் மீண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். சாய்நாதர் அற்புத மழையில் நம்மை நனைய வைப்பார். அடுத்த எபிசோடு பாருங்கள், 3 சகோதரிகளுக்கு அமர்க்கலப்படுத்துகிறார். அப்படியே அருள்மழை பொழிகிறார் சாய்நாதர். இந்த லிஸ்ட்டில் நம்மளும் தான் இருக்கோம். கவலையே பட வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் அற்புதங்கள் உண்டு. நம்ம எல்லோருடைய வாழ்விலும் அற்புதம் நிகழ்த்த சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், சாய்நாதரை நம்ப வேண்டும், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடிச்சிக்கிட்டா நமக்கு அற்புத மழை தான். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண சுலபம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லையும் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.